மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் முதல்ல வெளியில் வரேன். அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருந்தேன். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுலேருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம். ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த திரையுலகத்தில் பிடிச்சிருந்தாரு. நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும், கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு. பட் எனக்கு வந்து எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டையில் ஒரு புதுசாக ஏதாவது பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். அந்த எண்ணத்தில் தான் நான் திரையுலகத்துக்கே வந்தேன். ஸோ எனக்கு அது அவரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக எனக்கு தெரியுது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி இழந்துட்டோம். நான் திரையுலகத்தில் நிறைய விஜயகாந்த் சாரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர், சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர், அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர், இவங்க கூடலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, விஜயகுமார் சார் பையன் வந்திருக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல ஃபைட்டு, உங்கள் மாதிரியே கிக்கு பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் நிறைய தடவை விசாரிச்சிருக்காரு. ஒரு தடவை விஜயவாணி ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு. பக்கத்து செட்டில் விஜயகாந்த் சார் படம் ஒன்று ஷூட் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து பிரேக்கில் அவர் வெளியில் வந்தார். வந்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளோ பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் சண்டை பயிற்சியில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் அவரை பிரிஞ்சு வாழ்கிற குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் என்றைக்கும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு தருணத்தில் திரையுலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாரும் பின்பற்றணும்னு நினைப்பார். ஸோ இந்த நாளில் இன்றைக்கி இனி வரும் காலங்களில் என்னோட திரைப்பயணத்தில் அடுத்து என்னோட படப்பிடிப்பு தளத்தில் அதை நான் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது இன்றைக்கி இந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக அதை அவர் சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். நன்றி. இல்லை, நிச்சயமாக வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் திரு கேப்டன் அவர்கள். அது நிச்சயமாக அந்த வளாகத்தில் ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கையும். நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முன்னிறுத்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், இப்போ நிறைய பெரிய பிரம்மாண்டமான படங்கள்ல வந்து தலைவர் கேப்டன் அவர்கள் சாப்பாடு போட்ட அளவுக்கு மற்ற படங்கள்ல இது வரைக்கும் பண்ணலைங்களா? அது ஏன் இப்போ வந்து பேசு பொருளா ஆயிருக்கு சார்? இல்லை, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார். ஸோ அதனால அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அதாவது எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவர் வந்து எல்லாருக்கும் சம உணவு எல்லாமே ஒரு சமமாக அவர் ட்ரீட் பண்ண ஒரு விஷயம். அதான் இன்றைக்கி சொன்னேனே, நான் எடுத்த இந்த ஒரு முடிவு மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை வந்து எடுத்தாங்கன்னா அது அதை விட சந்தோஷப்படுற ஒரு ஆள், அவரை விட சந்தோஷப்படுற ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அது எங்களுக்கெல்லாம் விட்டுட்டு போன ஒரு விஷயம். அதை நாங்கள் திருப்பி தொடர்ந்து பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. எங்களுடைய சகோதரர், எங்களை எல்லாம் ஆளாக்கிய மனித தெய்வம், ஏறக்குறைய 50 இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு இயக்குனர் சங்கம், இது மாதிரி பல்வேறு வார்த்தைகளால் வந்து அவரை வந்து நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய மரணம் வந்து உண்மையாக வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக என்னை வந்து ஆளாக்கிய என்னோட திரைப்படத்துறையில் என்னுடைய பெற்றோரில் என்னை வந்து சாதாரணமாக வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் செல்வமணின்னு வந்து படிச்சுட்டு இருந்த மாணவனை உலகம் முழுக்க ஆர்கே செல்வமணின்னா வந்து யாருன்னு தெரிய வச்ச திரைப்படத்துறை என்னோட பெற்றோர் அவர். அவருடைய மரணம் எனக்கு மட்டும் இல்லை, திரைப்படத்துறையில் இருக்கிற பல பேருக்கு வந்து ஒரு இழப்பு. அதாவது வந்து அவர் திரைப்படத்துறையில் இல்லைன்னா கூட அரசியலில் வந்துட்ட பிறகு கூட வந்து
எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவர்கிட்ட போய் பேசி அதை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சங்க பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம். இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து எங்களுக்காக வந்து போய் அவரோட பேசி அவருக்கு அதில் வந்து சம்மதம் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அதை கேட்குறோம்னா அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த தலைவர். இங்கே வரும்போது வந்து உண்மையாக வந்து அவருடைய நான் வந்து அவர் மரணத்தன்னைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிது. அதாவது வந்து டிவியில் கூட அந்த நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல. இங்கே வரும்போது பார்க்குறேன் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு இன்னொரு அதிசயமாக எனக்கு இருக்குது. ஏறக்குறைய வந்து இவ்வளோ நாட்கு ஆன பிறகு கூட மக்கள் வந்து சாரையாக வந்து அவருடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அவர் வந்து அவருடைய இறக்கும் தருவாயில் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய ஹீரோவாகவோ இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வரும்போது இந்த மக்கள் வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. எனக்கு கடவுள் மேலே வந்து ஒரு கோபம் இருந்தது. என்னடா வந்து இவ்வளோ நல்லது மனிதரை வந்து இவ்வளோ சோகம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி எதுக்கு வந்து இறைவன் தன்கிட்ட எடுத்துக்கிட்டான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோபம் கூட வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவரை நேசிக்கிற லட்சக்கணக்கான கோடான கோடு மக்களை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அவர் மிகப்பெரிய சொத்தாக கொடுத்துருக்காங்க இறைவனும் போது இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. என்னென்னா மனிதன் வாழும்போது அவங்கள வந்து வாழ்த்துறவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இல்லை அவரால் ஒரு காரணி ஆகணுங்கிறதுக்காக புகழ்கிறதா இருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கும் பெரிய நாங்களாம் பரவாயில்ல, இது திரைப்படத்துறையில் அவரால் வந்து பலன் அனுபவிச்சுங்க, என்னை டைரக்டர் ஆக்கினார், இவருக்கு படம் கொடுத்தாரு, அது மாதிரி ஏதோ ஒரு இது அவரால் சுயலாபம் அடைஞ்சிருக்கும் நாங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் சாரையாக வந்திருக்காங்கன்னா இந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, எங்கேயோ விதைச்ச அன்பு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பரவி இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு வகையில் வந்து ஒரு மன ஆறுதலாக இருக்குது. அவருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய நன்றி காணிக்கையாக கூட எனக்கு தோணுது. தமிழக மக்கள் எப்பவும் ஒருத்தர் மேலே வந்து அன்பு வச்சது வந்து அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அன்பை வந்து இன்றைக்கி இவங்க இந்த க்யூவில் நின்று பார்க்கும்போது உண்மையாக வந்து மக்கள் கூட பெரிய வணக்கம். அதுபோல் வந்து அவருடைய மறைவுக்கு மிகச்சிறந்த முறையில் அரசு மரியாதை செஞ்சு தமிழக அரசுக்கும் வந்து நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பிலையும் FCயோட சார்பிலையும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுட்டு வருவோம். அன்றைக்கி வந்து தீவுத்திடலில் வந்து மிக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வர்றவங்க எல்லாருமே வந்து பெரிய தள்ளுமுள் இல்லாமல் எல்லாருமே வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற விதமாக வந்து மிக அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னருக்கு வந்து இந்த ஒரு வேளை இந்த கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வந்து காலம் முழுக்க இந்த கார்னர் வந்து விஜயகாந்த் கார்னருங்கிற பேரில், விஜயகாந்த் சதுக்குங்கிற பேரில் வந்து அழைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவரை யாரும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுக்கு வந்து இடமளித்த, அதுக்கு வழங்கிய அரசாணை வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்பு முதல்வர்களுக்கும் திரைப்படத்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். விஜயகாந்த் சார் பற்றி நான் வந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை விட ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விஜயராஜுங்கிற ஒரு சிறந்த மனிதர், விஜயகாந்துங்கிற வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், கேப்டனுங்கிற ஒரு உன்னதமான தலைவன். இது 3 மாதம் சேர்ந்து ஒருத்தரை தமிழகம் எழுந்திருக்கு. அந்த இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவர் எப்பவும் என்னுடைய நினைவில், எங்களுடைய நினைவும் எப்பவும் அவருடைய பூத உடல் மறைஞ்சிருக்கலாம், அவருக்கு மரணம் வந்து இந்த மண்ணிலேருந்து அவர் மறைஞ்சிருக்கலாம். எங்களுடைய நினைவிலிருந்து, தமிழ் படத்துறையிலிருந்து அவர் எப்பவுமே அவர் வந்து நீங்க முடியாத ஒரு இடத்துல இருப்பார். வாழ்க கேப்டனுடைய புகழ். நன்றி. சார், இப்போ திரைத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சங்கத்துக்காக வந்து தலைவர் விஜயகாந்த் வந்து நிறைய சேவை பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் கடன் அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியும். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அதாவது நான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் வரலையே அவங்களாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லேடிஸ் நட்சத்திரங்கள் வந்து வராததுக்கு ஓகே, பாதுகாப்பு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், அதனால அவங்க வராமல் இருக்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் வெளியிட்டு அது வந்து சரியான மரியாதை செலுத்தலை அப்படின்ற மாதிரியான மக்கள். அதாவது மக்கள் இப்போ ரஜினி சார் வந்தார், கமல் சார் வந்தார், விஜய் வந்தார், இப்போ இருக்கிற டாப்பில் இருக்க எல்லாருமே வந்தாங்க இல்லையா. வராதவங்க வந்து வந்தவங்களெல்லாம் வந்து நீங்கள் அது அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். தமிழ் திரைப்படத்துறையில் தளபதி விஜய் வந்திருக்கும் போது வந்து காலணிகள் வீசினாங்க. அந்ததுக்கு வந்து மக்கள் பண்ணதாக நீங்கள் இப்போ நான் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கேன். இது வந்து இது நாகரிகமாக இருக்கா பாருங்கள். இதில் நான் ஏதோ ஒரு நடக்கும்போது அது நல்ல விஷயத்தை நல்ல குணம் கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அதனால் வந்து
அப்படி இருக்கும்போது அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரல, ஒரு வீடியோ போட்டால் போதுமா? அதுக்கு தான் அவங்க வந்து நடிகர் சங்க சார்பில் வந்து ஒரு இரங்கல் அஞ்சலி செலுத்த ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணுறாங்க. வர ஜனவரி 19 எல்லோரும் வந்து அசம்பிள் பண்ணி நடிகர் சங்க சார்பில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துகிறாங்க. எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண இருக்காங்க. ஒருவேளை திடீர்னு அந்த மரணம் நிகழ்ந்ததால் அன்றைக்கி பெரும்பாலும் கலந்து முடியாமல் இருக்கலாம். அது நடிகர் சங்கமாக அது செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் நடிகர் சங்கமாக ஒரு மிகப்பெரிய இரங்கல் அஞ்சலி தயார் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து தலைவர் விஜயகாந்தோட பேர் வந்து சூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சூட்டுறது சாத்தியம் இல்லை. விஜயகாந்த் கார்னர் வந்து ஒரு அரசை வைக்கும்போது அந்த கட்டடம் வந்து அவர் இல்லைன்னா அதுக்கு நிலைமை கூட இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் அது வந்து ஒரு சரியான கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வந்து திரைப்படத்துறை சார்பிலும் இயக்குனர் சங்க சார்பிலும் செல்வமணியோட சார்பிலும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வந்து நடிகர் சங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அது அவங்க தானே நிச்சயமாக